ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட ஒரு கூட்டணியில இருக்கு, என்டிஏ அலையன்ஸ்ல இருக்குன்னும் போது பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துரும் வந்துரும்ன்ற ஒரு பேச்சே பல வருஷங்களா நம்ம பேசுறத பாக்குறோம். இப்ப அண்ணாமலை அவர்களுடைய இந்த பேச்சுக்கு முன்னாடி வரைக்கும் ஐயோ இதை பண்ணிடாதீங்க, அப்புறம் பிஜேபி வந்துருவாங்க வந்துருவாங்க அப்படின்றாங்க. இந்த இது இது என்ன மாயையா இல்ல நிஜமாவே வந்துடக்கூடாதா? இல்ல. அது சில பேருக்கு தங்களுக்கு வசதியான சில கொள்கை வழிமுறையை வைத்துக் கொள்கிறார்கள். அவங்களுக்கு அது வசதியா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில நீங்க பாத்தீங்கன்னாக்க, இப்போ பிஜேபியை பற்றிய ஒரு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துவது இருக்கு இல்லையா? அது உண்மையா பொய்யாங்கன்னு அப்புறம் பாத்துக்கலாம். திராவிட உண்மையிலேயே பாரதிய ஜனதா ஒரு மதவாத கட்சியாக இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது வேற. அந்த விவாதம் வேற. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதுதான் வசதியா இருக்கு. அவங்க வந்துருவாங்க, அது மதவாத கட்சியை வந்து அவங்களால பிரிச்சிருவாங்க, அப்புறம் வந்து அடக்கிடுவாங்க, அப்புறம் வந்து தமிழகத்தின் அடையாளமே போயிடும், இப்படிலாம் பேசுறதுங்கிறது அவங்களுக்கு வசதியாக இருக்கிறது. வேற ஏதேனும் ஒன்று சொல்லி அவர்களை ஈர்ப்பதற்கு அவர்களால் முடியவில்லை. இதெல்லாம் சொல்லாமலே திரு அண்ணாமலை அவர்களால் இளைஞர்களை ஈர்க்க முடிகிறது. மிக ஆழமான அரசியல் கருத்துக்களை சொல்லி திரு சீமான் அவர்களால் இளைஞர்களை ஈர்க்க முடிகிறது. இது எதுவுமே சொல்லாமல் வெறும்னு தன்னுடைய தோற்றத்தால் மட்டுமே ஏராளமான இளைஞர்களை விஜயால் ஈர்க்க முடிகிறது. இது எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும்? வேற எப்படி சொல்லி இருக்க முடியும்? இப்போதைக்கு இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு அப்படின்னா, இது வந்து காலங்காலமாக சொல்லப்பட்டு வருகிற ஒன்று. இதை சொன்னால் ஒரு சில பேர் நமக்கு பின்னால் வருவாங்கன்னு புரியுது. அவர்களை மட்டுமா தக்க வைத்துக் கொள்ளலாமே என்பதற்காக சொல்லப்படுகிற வாதம்.